ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடையும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நவ கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார். இவர் மேசம் மற்றும் விருச்சிக ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார். செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுகிறார். இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நவ கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள். அதற்காக சில காலமும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் செவ்வாய் பகவான் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி தனுசு ராசிக்குள் நுழைகிறார். டிசம்பர் மாத இடமாற்றத்தின் காரணமாக வரும் 2024ஆம் ஆண்டு முதல் செவ்வாய் பகவானால் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதனை குறித்து காண்போம். அமைதியாக இருந்து வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். இலக்கியம், நாவல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். சேமிப்பை மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வெளியூர் பயணங்களில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் உண்டாகும். பிரம்மாண்டமான பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். ஆடம்பரமான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பேச்சுகளின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் தன்மை அறிந்து செயல்படவும் அலங்கார பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிந்தனையில் தெளிவு ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளவும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும். எதிலும் அலட்சிய போக்கின்றி செயல்படவும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். உறவினர்களின் வழியில் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாகும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள். காப்பீடு விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பயணங்களின் மூலம் புதிய ஆதாயம் ஏற்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். பணிபுரிவோர்கள் உத்தியோக பணிகளில் நல்ல மதிப்பு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும். பயணங்களின் மூலம் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். தினந்தோறும் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தவும். வியாபாரிகள் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். பயணம் சார்ந்த வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். எதிர்பாலின மக்கள் வழியில் அனுகூலம் பிறக்கும். இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதில் தோன்றி மறையும். கிளைகளை விரிவுபடுத்துவதற்கான சூழல் மற்றும் உதவிகள் கிடைக்கும். உழைப்பையும் முயற்சியும் அதிகப்படுத்துவதன் மூலம் புதிய இலக்குகளை அடைவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எதிலும் முன் கோபமின்றி செயல்படவும். சில ஒப்பந்தங்களில் தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது. வருவாய் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். ரசனைத்தன்மைகளை அறிந்து சில வியூகங்களை அமைப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். மற்றவர் பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளாமல் இருக்கவும். வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும். சஞ்சலமான சிந்தனைகளால் புதிய அனுபவம் ஏற்படும். திங்கட்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்து வர செயல்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய். ஆளுமை திறன், ஆற்றல், வீரம், அதிகாரம் செய்தல், வளைந்து கொடுக்காத தன்மை, தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய். செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும். பெரிய பதவிகளில் உள்ளவர்கள்
தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும். வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும். இரத்த காயங்கள், வெட்டுக்காயங்கள், இரத்த சம்பந்தமான நோய், சித்தப்பிரமை, தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான். வீண் வழக்குகள், சண்டை சச்சரவுகள், மறைமுக நேர்முக எதிரிகள், பொருள் களவு போகுதல், செய்தொழில் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம், அரசாங்க கெடுபிடி, பதவி இறக்கம், மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார். செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதிதேவதையான முருகனை வழிபடுவதும், கோதுமை ரொட்டி, வெள்ளை எள் கலந்த இனிப்பு பலகாரங்கள், துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது. செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது, சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் மேற்கொள்வது, தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது. மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது, சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது, செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் குறையும். செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும். திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு. திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள். அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும். செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறலாம். செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும். எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும், செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை 9 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம். செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம். இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி, தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி. செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரசமரத்தடி விநாயகர், ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும். வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்மன், செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும். சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும்.